அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய மாலை முரசு நாளிதழில் வந்த ஒரு முக்கிய செய்தி தான் பார்க்க போகிறோம். பள்ளி படிப்பை முடித்து அடுத்த ஆண்டு கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இப்போ என்ன செய்தி அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்த ஆண்டு முதல் அறிமுகம் என்ன அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, இளங்கலை பட்டப்படிப்பை 2 வருடத்தில் முடிக்கலாம்னு சொல்லி யுஜிசி தலைவர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதை பற்றிய செய்தியை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இளங்கலை பட்டப்படிப்பை இனி 2 முதல் 2.5 வருடத்தில் முடிக்கலாம் என யுஜிசி தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கலை அறிவியல் கல்லூரிகளில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் உள்ளிட்ட இளங்கலை பட்டப்படிப்பின் காலம் வந்து 3 வருடமாக உள்ளது. இவற்றில் எத்தனை செமஸ்டர் இருக்குன்னா மொத்தம் 6 செமஸ்டர் இருக்கும். சில பட்டப்படிப்புகளுக்கான காலம் வந்து 4 ஆண்டுகள் வரை உண்டு. ஆனால் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த பட்டப்படிப்பினை முன்கூட்டியே படிக்கும் முறை வந்து நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது குறித்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் சார்பில் கருத்தரங்கம் வந்து சென்னை கிண்டியில் நடந்தது. இதில் பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் கலந்து கொண்டார். பின்னர் அவர் கூறியதாவது, இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. சமூக பொருளாதார ரீதியில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. உயர்கல்வி நிறுவனங்களில் ஏழை மாணவர்களும் பயிலும் வகையில் பிரதமரின் கல்வி கடன் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் வந்து ஒரு தடையாக இருந்து வருகிறது. ஆகவே அவர்களுக்கு தாய்மொழியில் கல்வி வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். உலகில் முன்னேறிய நாடுகள் எல்லாம் தாய்மொழியில் தான் கல்வி வழங்குகின்றன. இப்போ இதை பற்றிய செய்தி கொடுத்துருக்காங்க. சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி தலைமையிலான நிபுணர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இளங்கலை பட்டப்படிப்பை முன்கூட்டியே முடிக்கும் புதிய முறைக்கு வந்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையின்படி மாணவர்கள் விரும்பினால் 3 ஆண்டு அல்லது 4 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பை ஓராண்டுக்கு முன்னரோ அல்லது 6 மாதங்களுக்கு முன்னரோ படிப்பை முடித்து விடலாம். அதே போல படிப்பில் சற்று பின்தங்கிய மாணவர்கள் வந்து தேவைப்பட்டால் மேலும் 6 மாதமோ அல்லது ஓராண்டு காலமோ கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த புதிய நடைமுறை அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்து உங்களை சார்ந்தவருக்கோ யாருக்கோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கலாம். அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.